ரத்தன் அவார்டு அறிவியல் கண்காட்சி 2026 சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் ALT ஆய்வகத்தின் சார்பில் 6, 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக ரத்தன் அவார்டு 2026 என்ற புதுமை அறிவியல் திட்ட போட்டி 2 கட்டங்களாக நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் மொத்தம் 240 அறிவியல் திட்டங்கள் மாணவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டன. அவற்றில் சிறந்த 70 திட்டங்கள் இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டன. இறுதி சுற்று பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு திருச்சி தி கன்சல்டன்சி நிறுவனத்தின் CEO பத்மநாப கமல், ஈடுடுவு டெக்னோமிஷன் LLB நிறுவனத்தின் MD and CEO முகமது நவ்சாத் ஷெரீப் மற்றும் EDLL மாவட்ட திட்ட மேலாளர் டாக்டர் ஸ்வைதரன் SG ஆகியோர் நீதிபதிகளாக கலந்து கொண்டு மாணவர்களின் திட்டங்களை மதிப்பீடு செய்தனர். மேலும் போங்க் வேண்டரிஸ் நிறுவனத்தின் CEO டாக்டர் வினோத் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பள்ளி முதல்வர் உஷாராமன் வரவேற்புரையாற்றினார். மாணவர்கள் உருவாக்கிய புதுமையான அறிவியல் திட்டங்கள் மற்றும் அவர்களின் படைப்பாற்றலை நீதிபதிகளும் முதன்மை விருந்தினரும் பாராட்டினர். பள்ளியின் ATL ஆய்வக ஆசிரியர்கள் பாலமுருகன் மற்றும் ராமலட்சுமி ஆகியோர் இந்த போட்டியை சிறப்பாக ஒருங்கிணைத்து மாணவர்களுக்கு வழிகாட்டி அவர்களின் திட்டங்களை உருவாக்க செய்தனர். போட்டியின் இறுதியில் ஒவ்வொரு வகுப்பிலும் சிறந்த 3 அணிகள் வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டு பள்ளி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் பணப்பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சி குறித்து பள்ளி முதல்வர் உஷாராமன் மாணவர்களின் முயற்சியும் ALT ஆய்வக ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பையும் பாராட்டி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வம் மற்றும் புதுமை சிந்தனை வளர்க்கும் சிறந்த நிகழ்வாக அமைந்தது என தெரிவித்தார். ஓவியா நான் வந்து ஸ்ரீஜேந்திரா சரஸ்வதி சாங் தான் நம்ம ஸ்கூல்ல இருந்து ரத்தன் அவார்டுக்கு செலக்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து நான் 8th B ல இருந்து இது என்னோட ப்ராஜெக்ட் ரெயின் டிடெக்டர். இதோட யூஸ் வந்து நம்ம
துணி வெளியே காய போடுறோம்னா வெளியே வந்து நம்மளால பார்க்க முடியாது, நம்ம வெளியே எங்கேயாச்சும் போயிருக்கோம், அப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா இந்த சென்சார்ல வந்து தண்ணி பட்டோம்னா அந்த துணி வந்து உள்ள போய்க்கும். ஏன்னா வந்து தண்ணி வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்றதுனால தண்ணி இதுல பட்டது துணி உள்ள எடுத்துக்கும். அதனால நம்மளுக்கு வந்து பயம் இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட்ல இருக்கலாம் ரெய்னி டைம்ல. என் பேரு அஜோத் மீரா, நான் ஸ்ரீஜேந்திரா சரஸ்வதி சுவாமிகள் வேர்ல்ட் இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கிறேன். எங்க ஸ்கூல்ல வந்துட்டு இன்னைக்கு அடல் ப்ராஜெக்ட் நடத்துறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல நான் வந்துட்டு எர்த்குவேக் அலார்ம்ங்கிற ஒரு மிஷின் பண்றேன். இந்த மிஷின் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா எர்த்குவேக் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அலார்ம் சவுண்ட் கொடுக்கும். அதாவது இப்போ எர்த்குவேக் இப்படி வர்றதுன்னா இந்த சவுண்ட் மாதிரி கொடுத்து அந்த சவுண்ட் வந்துட்டு அந்த சவுண்டால நம்ம வந்துட்டு சேஃபான இடத்துக்கு போய்க்கலாம். அதனால நான் இப்படி ஒரு மிஷின் பண்ணியிருக்கேன். இந்தியால இந்த மாதிரி மிஷின் வந்துட்டு இன்னும் கண்டுபிடிக்கல. நாங்களா யோசிச்சு பண்ணியிருக்கோம். சிஸ்டமேட்டிக்கா இந்த மாதிரி ட்ரெயின் பண்றதுனால இந்த வருடம் எங்க பள்ளியில இருந்து 2 மாணவர்கள் இன்ஸ்பயர் அவார்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பேஷி கௌஷிகா அண்ட் வர்ஷா, ஷர்னிதா வர்ஷாங்கிற 2 மாணவிகள் இன்ஸ்பயர் அவார்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஒரு பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, பேஷி கௌஷிகா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இது ஒரு பெரிய பெருமையா நாங்க நினைக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே 2000 குழந்தைகள் தான் மொத்தமே இந்த அவார்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல நம்ம பள்ளி மாணவிகளும் 2 பேர் இடம்பெற்றிருக்கார்கள் நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு.